கண்மணிக்கு அன்புக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட்க்கான ஏற்பாடு எல்லாமே சூப்பரா சிவகாமி வந்து பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அடுத்து அவங்களுக்கு அந்த சாரீஸ் அதுக்கப்புறமா அந்த வேட்டி ஷர்ட் எல்லாமே குடுத்து ட்ரெஸ்லாம் குடுத்து போட்டுன்னு வர சொல்றாங்க. இந்த ட்ரெஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஆரம்பிக்கணும். உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அத வேர் பண்ணிட்டு வராங்க. அன்பு வந்து முதல்ல கூட்டிட்டு போங்கடா அப்படி சொன்னோனே, அன்புவ கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல விடுறாங்க. அண்ணே இதுதானே உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது. இத நீ ஜமாய்க்கணும் எக்காரணம் கொண்டும் தூங்கிடக்கூடாது அப்படின்னா, ஏன் நான் தூங்க போறேன்? சொல்ல முடியாது. 2 பேரும் கதை பேசின்னு தூங்குனா இதுக்கப்புறம் பேச்சே இருக்கக்கூடாது 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கிண்டல் அடிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க வந்து கண்மணி வந்து பால் சொம்பு கொடுத்து உள்ள அனுப்புறாங்க. கண்மணி வரத பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல அன்புக்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. கண்மணி அந்த ட்ரெஸ்ல தேவதை மாரி அன்போட கண்களுக்கு தெரியிறாங்க. அப்படியே பார்த்துட்டு வந்து கண்மணி நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாரு. நீங்களும் வந்து அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சரி இந்தாங்க பால் குடிங்க அப்படி சொல்லிட்டு குடுக்குறாங்க. பால குடிச்சிட்டு பாதி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடிக்கிறாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கண்மணி அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க அத்தை அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே தன்னையும் மறக்கிறாங்க 2 பேரும். அப்படியே வந்து கட்டில சாயிறாங்க. இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகியும் அன்பும் கண்மணி வெளியவே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா மயூரி ஒன்றும் புரியாமல் கேட்டுட்ருக்காங்க. என்ன இந்த கண்மணி காலைல எழுந்து 2 3 நாளாக நல்லா காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்தா நிம்மதியாக இருந்தது. இப்போ என்னன்னா இன்னும் கூட எழுந்து வரல, எனக்கு பசிக்குதுமா இன்னும்மா காஃபி. ஏண்டி அவள் இன்னைக்கு வரமாட்டாடி. என்னது வரமாட்டாளா? என்னம்மா நீ இப்படி சொல்கிற? உனக்கு நான் போட்டு வச்சுருக்கேன் குடி அப்படின்றாங்க சிவகாமி. ஏன் வரமாட்டா? மகாராணி இன்னும் கூட எழுந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஸ்வேதா வந்து ஆமாம் ஆமாம் எங்கே கண்மணியை காணோம் அப்படின்றாங்க. உங்கள் 2 பேருக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், எடுத்து குடிச்சிடுங்க. தேவையில்லாமல் எதுக்காக கண்மணி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ஏன் மேடம் வந்து எதுவும் வேலை செய்ய மாட்டாங்களா? நான் ஆளே காணோம் கால்லேருந்து. அவள் போட்டால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். ஏன்டி நான் போட்டால் நல்லா இருக்காதா அப்படின்றாங்க. என்னம்மா இப்போ தானே உனக்கு உடம்பு சரியாமல் வந்திருக்க, இனிமேட்டே எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இதுக்கப்புறம் நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், கண்மணியை இதுக்கப்புறம் வேலை செய்ய சொல்லி தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. சரி 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 எங்கே மகாராணி ஆளே காணுமே அப்படின்றாங்க. அதெல்லாம் லேட்டாக தான் வருவா, இன்றைக்கி அவள் லேட்டாக தான் வருவா, சீக்கிரம்லாம் வரமாட்டா. ஏம்மா அப்படி சொல்கிற? ஏண்டி கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? நேற்று என்ன நடந்தது? உங்களுக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது? அதெல்லாம் கவனிக்காமல் நீங்கள் தான் பார்த்து நேராக போய் படுத்து தூங்கிடுறீங்களே. இங்கே வீட்டில் என்ன நடக்குது? ஏன் நடக்குது? என்ன நடக்குது? வெண்ணிலா வீட்டு விட்டு போயிட்டா அவ்வளோதானே, அதான் நாங்கள் இருக்கும்போது போயிட்டால, அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியுமா உங்களுக்கு அப்படின்னோடனே, என்ன நடந்தது அப்படின்றாங்க. என்ன நடந்ததா? கண்மணிக்கு அன்புக்கும் முதலிற்கான ஏற்பாடு நடந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க? நடந்துருச்சா? நீங்கள் வேணால் முதலிற்கான ஏற்பாடு பண்ணி உள்ளே அனுப்பிச்சிருக்கலாம். அவங்க 2 பேருக்குள்ளே முதலிரவு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. என்னடி நீ கொஞ்சமாவது பார்த்து பேச மாட்டியா அப்படின்னோடனே, சாரி அத்தை நான் வேணும்னு பேசல, ஆனால் உண்மையிலேயே அவங்கக்குள்ளே முதலிரவு நடந்தான்னு தெரியாதுல்ல. எத்தனையோ வாட்டி அவங்க உள்ள அந்த ரூமில் தான் இருந்திருக்காங்க, ஆனால் அவங்கக்குள்ளே எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அன்பு கண்மணியும் என்ன தான் ஒன்றா ரூமில் இருந்தாலும் அவங்கக்குள்ளே எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. அது எப்படி இப்படி சொல்கிறீங்க? எங்களுக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நீங்கள் வேணால் அலங்காரம் பண்ணி உங்கள் திருப்திக்காக அவங்க வேணால் உள்ளே போயிருக்கலாம், மற்றபடிலாம் எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போதே கண்மணி வந்து அப்படியே வந்து தலையை தோட்டிகிட்டே வராங்க. பின்னாடி அன்பும் வந்து கண்மணி கண்மணி அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்டே அப்படி பின்னாடி வராரு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் இவன் அப்படி சொல்லிட்டு அப்படி வராங்க. என்ன கண்மணி கால்லேருந்து இன்னும் ஒன்று அப்படின்னோடனே, எங்க போதும் போங்கங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளி விட்டுட்டு கண்மணி வராங்க. அவ்வளோதானா அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அடுத்து வந்து கண்மணி வந்து என்னம்மா கண்மணி குளிச்சிட்டியா? குளிச்சுட்டு அத்தை அப்படி சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. உடனே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்ன கண்மணி இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னா, ஆமாம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. இந்தாம்மா சூடாக காஃபி வச்சுருக்கேன், நீ குடி, அன்புக்கு கொடு அப்படின்னோடனே, அத்தை நான் குளிச்சுட்டேன், அவர் தான் அத்தை குளிக்காமல் கலாட்டா பண்ணிகிட்ருக்காரு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஒன்றும் புரியல வந்து ஸ்வேதாக்கும் மயூரிக்கும் இங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறாங்க. சரிம்மா நீ போய் காஃபி குடிச்சிட்டு அன்புக்கு எடுத்துகிட்டு போ. சரிங்க அத்தை அப்படின்றாங்க. அப்படியே 2 பேரும் வந்து அவங்க வந்து கண்மணியே பார்த்துட்ருக்காங்க. என்ன நடக்குது ஸ்வேதா? உண்மையிலேயே இவக்குள்ள சேச்சா அப்படிலாம் ஒன்று இருந்திருக்காது, எத்தனை வாட்டி இப்படி வந்திருக்கா அப்படின்னோடனே, உடனே வந்து கண்மணி கண்மணி சொல்லிட்டு அன்பு கூப்பிட்றாரு. இவருக்கு இதே வேலையாக போச்சு. ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ, எல்லாரும் பார்க்குறாங்க. ஏங்க நான் வரல போங்கங்க அப்படின்னு. கண்மணி ப்ளீஸ் பா கண்மணி அப்படின்னு கூப்பிட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது ரூம்லேருந்து அப்படியே கையை பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிறாரு. அப்படியே அசந்து போயிடுறாங்க. தாங்கிக்கவே முடியல. மயூரி அழைச்சதுவளும் உண்மையிலேயே இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல இந்த கன்றாவையில் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க மயூரி தாங்க முடியாமல்.